ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. தேங்காய் பாலை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். துருவி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஏலக்காய் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை வடிகட்டி எடுத்துடலாங்க. இப்போ புளிஞ்சு எடுத்த மிச்ச தேங்காவையும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு கப் தண்ணி ஊற்றி அதையும் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அந்த தேங்காய் பால்லேருந்து கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இப்போது இந்த தேங்காய் பால் கூடயே நம்ம கரைச்சி வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு செவக்க வறுத்துடலாங்க. இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். அதுக்காக தான் அடுப்பு தீய சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்களா. தேங்காய் பாலில் எப்படியும் கொஞ்சம் இனிப்பு இருக்குங்க. அதனால் நம்ம சீனி எந்த கப்புக்கு தேங்காய் அளந்தோமோ அந்த கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தான் நான் சீனி எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடும். சீனியும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ சூப்பரான தேங்காய் பால் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து சாப்பிட்ற வேண்டியதாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.